அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமோனியா வாயு கசிவால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சா எண்ணெய் கசிந்த போதே அரசுக்கு ஆரோக்கியமான ஆலோசனை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், அப்போதே வடசென்னையில் உள்ள ஆலைகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது என்று குற்றம் சாட்டியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு போபால் பூச்சிக்கொல்லி ஆலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு போன்றதுதான் இதுவும் என குறிப்பிட்டுள்ளார். கடவுள் அருளால் உயிர் பலிகள் இல்லாமல் மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.